ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரான சிக்கன் சிந்தாமணி. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான ரெசிபியை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், விதையெடுத்த காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்துருக்கோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் விதை இல்லாத கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் சிந்தாமணிக்கு வேணும் அந்த மாதிரி வெட்டி கொடுங்கன்னு சொன்னால் கடையிலே நமக்கு ஏற்ற மாதிரி வெட்டி தருவாங்க. பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக வெட்டியிருக்காங்கன்னு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் வீட்டிலே நமக்கு ஏற்ற சைஸில் வெட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடுதான்னு பார்க்கலாம். சிக்கன் அவ்வளோவா தண்ணி விடலை. அதனால் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டம்ளர் தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த தண்ணியில் உப்பு காரம் எல்லாமே இறங்கி சிக்கன் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ திறந்து அடிப்பிடிச்சிருக்கான்னு பார்த்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா? நம்ம மிக்ஸ் பண்ண அடியிலிருந்து கலர் எப்படி வருது பாருங்கள். சிக்கன் கலரே மாறுது. நம்ம சேர்த்துருக்கிற வரமிளகாயோட கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃபைனலாக. அவ்வளோதான் மக்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஒரு சிலர் ஃபஸ்ட்டு எண்ணெயில் தேங்காவை பொரித்து எடுத்துகிட்டு நம்ம கடைசியில் சிக்கன் சிந்தாமணி ரெடியானதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்பாங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறோமோ அப்படி தான் செஞ்சுருக்கோம். மேலே லைட்டாக கருவேப்பிலையை தூவி விட்டு 2 பெரட்டிட்டு அப்படியே தட்டில் எடுத்து போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் மக்களே. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி இதோ உங்களுக்காக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் சிந்தாமணி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye. Have a great day, guys.